கரூரில் விஜய் பிரச்சார கூட்டத்தில் ஏற்பட்ட நெரிசலில் சிக்கி 41 பேர் இறந்த சம்பவம் தொடர்பாக சிபிஐ விசாரணை நடத்தி வருகிறது. கடந்த 12ஆம் தேதி விஜய் டில்லியில் சிபிஐ அலுவலகத்தில் ஆஜரானார். அவரிடம் 6 மணி நேரம் சிபிஐ அதிகாரிகள் விசாரணை நடத்தினர். கரூர் வேலுச்சாமிபுரத்தில் நடந்த கூட்டத்திற்கு பல மணி நேரம் தாமதமாக வந்தது ஏன்? 10,000 பேர்தான் வருவார்கள் என முடிவுக்கு வந்தது எப்படி? தண்ணீர் வசதியை கூட செய்யாதது ஏன் என பல கேள்விகளை சிபிஐ அதிகாரிகள் விஜயிடம் கேட்டனர். 13ஆம் தேதியும் அவரிடம் விசாரணை நடத்த சிபிஐ அதிகாரிகள் திட்டமிட்டிருந்தனர். ஆனால் ஜனநாயகன் படத்துக்கு தணிக்கை சான்றிதழ் பெறுவதில் சிக்கல் இருப்பதால் சென்னையில் சட்ட வல்லுநர்களுடன் ஆலோசிக்க வேண்டியிருப்பதாக விஜய் கூறினார். அதனால் இன்னொரு நாள் விசாரணைக்கு வருகிறேன் என விஜய் கேட்டார். அவரது கோரிக்கையை சிபிஐ அதிகாரிகள் ஏற்றுக்கொண்ட நிலையில் 13ஆம் தேதி சென்னை திரும்பினார். சென்னைக்கு வந்ததும் அவருக்கு சிபிஐ மீண்டும் சம்மன் அனுப்பியது. வரும் 19ஆம் தேதி சிபிஐ அலுவலகத்தில் ஆஜராக வேண்டும் என அதில் கூறப்பட்டிருந்தது. தற்போது பொங்கல் பண்டிகை முடிந்த நிலையில் சிபிஐயின் 2ஆம் கட்ட விசாரணைக்கு ஆஜராவதற்காக இன்று மாலை 4:30 மணிக்கு சென்னையிலிருந்து தனி விமானம் மூலம் விஜய் டில்லி புறப்பட்டு சென்றார். பிரபல நட்சத்திர ஓட்டலில் தங்கும் விஜய் நாளை சிபிஐ அலுவலகத்தில் விசாரணைக்காக ஆஜராவார். முதல் கட்ட விசாரணையைப் போலவே இம்முறையும் பல மணி நேரத்திற்கு சிபிஐ அதிகாரிகள் விசாரணை நடத்த திட்டமிட்டுள்ளதாக டில்லி வட்டாரங்கள் தெரிவித்தன.